அல்லாஹ்வுக்கு உரித்தாகுமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஒருவரின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களுடைய அடிச்சுவடை விசாரணை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், குறிப்பாக நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றென்றும் அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பூவுலகிற்கு வந்து எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு சிறந்த வழிகாட்டுதலை, வழிமுறைகளை இந்த சமூகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். எனவே முற்காலத்தில் நடந்த அனைத்து விதமான ஜாகிலியா காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களிடத்தில் மண்டி கிடந்த பல தீய குணங்கள், துர்குணங்கள் அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்து ஒழித்து இந்த சமூகத்திற்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிகாட்டுதலை மிக சிறப்பான முறையில் கொடுத்து சென்றார். அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ் பேருரை, இறுதி பேருரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தும் பொழுது அதில் 10 விதமான விஷயங்களை, செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அவர் கடைசி பேருரை என்பது 1,00,000 சஹாபாக்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பேருரை மிக முக்கியமானதாக இருக்கும், மிக அவசியமானது, மிக மிக முக்கியமானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிலே மிக முக்கியமான ஒரு 10 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த நிகழ்வுக்கு பின்னால் தான் اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தை இறக்கி சொல்லி காட்டுகின்ற பொழுது இந்த தீனை நாம் பரிபூர்ணமாக பரிபூர்ணப்படுத்திவிட்டோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறார். அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே எத்தி வைக்கின்றார்கள், இந்த தீனை நாம் உங்களிடத்திலே மார்க்கத்தை முழுமையாக சேர்த்து விட்டீர்களா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது அத்தனை சஹாபாக்களும் ஒரு மனதாக அவர்கள் உரத்த குரலில் ஆம் என்பதாக ஏற்றுக்கொண்டார்கள். நாயகமே, நீங்கள் தீனை முழுமையாக பரிபூர்ணமாக நீங்கள் நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் என்பதாக சஹாபாக்கள் அந்த இடத்திலே அவர்கள் அத்தனை பேரிடம் பதிவு செய்கிறார்கள், ஆம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வே இதற்கு சாட்சியாக இருப்பான் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மார்க்கத்தை என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ அதை அடுத்த மனிதர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அடுத்து சொல்லிவிட்டு அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், கஅபத்துல்லாஹை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த ஊரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இது எந்த ஊர் என்று உங்களுக்கு தெரியுமா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் இது மக்கா என்று சொல்லவில்லை, அல்லாஹ் அஅலமு வ ரசூலுஹு என்று சொன்னார்கள். இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் தெரியும் என்பதாக அந்த இடத்திலே சொல்கிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார்கள். அந்த அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டார்கள், இந்த ஊருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு பெயரை சூட்டப் போகிறார்களோ என்று நினைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புனிதமிக்க இந்த மஸ்ஜிதுல் ஹராம்
இல்லையா இது என்பதாக கேட்டார்கள். ஆம் என்பதாக அந்த இடத்திலே சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் பதிவு செய்கிறார்கள். ஆம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த நாள் துல்ஹஜ் மாதத்துடைய அந்த நாள் 10வது நாள், ஹஜ்ஜுடைய இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றார்கள். இது அல்லாஹ் வ ரசூலுஹு, இது எப்படிப்பட்ட மாதம், இது எந்த மாதம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்ற பொழுது பதில் சொல்லவில்லை. உடனே சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரம் அமைதியாக இருக்கின்றதை பார்த்துவிட்டு நினைத்துக் கொண்டார்கள், இந்த மாதத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஒரு பேரை சொல்ல போகிறார்களோ என்று நினைத்துக் கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது துல்ஹஜ்ஜுடைய மாதம் இல்லையா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் ஆம் யா ரசூலல்லாஹ் என்று இது துல்ஹஜ்ஜுடைய மாதம் என்பதாக அவர்கள் அத்தனை பேர்களும் அங்கே ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி இது ஒரு கண்ணியமான மாதமோ, எப்படி ஒரு கண்ணியமான ஒரு நாளோ, எப்படி ஒரு கண்ணியமான ஒரு இடமாக இந்த இடம் இருக்கின்றதோ, அதே விட ஒரு முஃமினுடைய மானம் மரியாதை இருக்கின்றது, கண்ணியமானது, உயர்வானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார். அப்போ ஒரு மனிதனுடைய மானம் மரியாதை இருக்கிறது, அது நாம் புனிதமாக நினைக்கக்கூடிய அல் ஷரீஃபை விட, நாம் புனிதமாக நினைக்கக்கூடிய மக்கமா நகரத்தை விட, புனிதமான மாதம் என்று நினைக்கக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை விட ஒரு மனிதனுடைய மானம் மரியாதை மிக முக்கியமானது, அதை விட கண்ணியமானது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார். எனவே இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஒரு மனிதனுடைய மான மரியாதைகள் எல்லாம் பகிரங்கப்படுத்தப்படுகின்றது, அவனை கேவலப்படுத்தப்படுகின்றது என்பதை எல்லாம் மிகப்பெரிய ஒரு பாவமான செயல். அதை ஒரு பொழுதும் இந்த சமூகம், என்னுடைய சமூகம் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி கடைசி இறுதி பேருரையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஒரு விஷயத்தை, இரண்டாவது ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். ஜாகிலியா காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருவன் கொலை செய்து விட்டால் அந்த குடும்பத்தை பழிவாங்குவதற்காக வேண்டி பல ஆண்டுகளாக காலம் காலமாக அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள். பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் என்பது அவர்களுடைய உடம்பிலே ஊறி போன ஒன்றாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த பழிவாங்குதல் என்பதை ஜாகிலியா காலத்தினுடைய அனைத்து விதமான பழக்க வழக்கங்கள் ஜாகிலியா காலத்தினுடைய ஒவ்வொரு பழக்க வழக்கங்களையும் என்னுடைய பாதத்தின் கீழ், என்னுடைய காலடி கீழ் நான் அதை போட்டு மிதித்து விட்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப என்னுடைய பாதத்தின் கீழ் நான் அதை போட்டு முடித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு வெறுமனே சொல்லை மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் அடுத்த ஒரு விஷயத்தை சொன்னார்கள். ரபீ இப்னு ஹாரிஸ் என்பவருடைய கொலைக்கு பகரமாக உதைல் என்பவரை என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவரின் சார்பாக நான் சொல்லுகின்றேன், அவரை நான் மன்னித்து விட்டேன் என்பதாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சாவுடைய மகன் ஹாரிஸ், அவர்களுடைய சாச்சாவுடைய மகன் ரபீ. அப்ப ஹாரிஸுடைய மகன் ரபீ, அவர்களுடைய தந்தை அப்துல் முத்தலிப். ரபீ என்பவர்களை கொலை செய்யப்பட்டது
ஒரு நேரம் வந்தது, சிறு குழந்தையாக இருந்த ரவி, கை குழந்தையாக இருந்த ரவி அவர்கள் பால் குடி தாய்மாரிடத்திலே பால் குடித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே வெளியூரிலிருந்து வந்த ஒரு கூட்டம் ஒரு கலவரத்தை உண்டு தள்ளுகிறார்கள், உண்டு செய்கிறார்கள். அந்த கலவரத்தில் இருந்த உதயன் என்பவர் ஒரு கல்லை தூக்கி ஓங்கி அடிக்கின்றார். அது ரபியுடைய தலையிலே படுகின்றது. ரபியுடைய தலையிலே பட்டு ரபி என்ற அந்த கை குழந்தை, சிறு குழந்தை இறந்து போய்விடுகிறது. அவர் இறந்து போன அந்த ரபிக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ரபிக்காக வேண்டி என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பலிக்கு பலி யாரும் வாங்க மாட்டார்கள். நான் அந்த உதயனை நான் மன்னித்து விட்டேன். இது ஏதாவது ஒரு தவறுதலாக நடந்ததல்ல, வேண்டும் என்றே நடந்த ஒரு நிகழ்வு. அந்த உதயன் என்பவர் வேண்டும் என்றே கல்லை குறிவைத்து அந்த ரவி என்பவருடைய தலையிலே, சிறு குழந்தையுடைய தலையிலே அவர் போட்டு அவர் கொலை செய்திருக்கிறார் என்பதை எல்லோரும் அறிந்த அந்த நிகழ்வு. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதை என் குடும்பத்திலிருந்து நான் ஆரம்பிக்கின்றேன். எனவே இதற்கு முன்னால் நீங்கள் பழக்க வழக்கங்கள் வைத்திருந்தீர்கள் அல்லவா? காலம் காலமாக ஒருவரை பழி வாங்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் அடியோடு மனதில் இருந்து நீங்கள் எடுத்து தூக்கி வீசிவிடுங்கள். அந்த பழக்கத்தை நான் விதித்து விட்டேன், அதை குழி தோண்டி புதைத்து விட்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இங்கிருந்தான் ஆரம்பிக்கிறது. இந்த மன்னிக்கும் என்ற மனப்பான்மை பல பேரிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. எதற்கெடுத்தாலும் நீ எதை திட்டுறியா, நான் உன்னை திட்டுறேன். நீ என்ன அடிக்கிறியா, நான் உன்னை அடிக்கிறேன். நீ எதை பத்தி தவறா பேசுறியா, நான் உன்னை தவறா பேசுறேன். பலிக்கு பலி வாங்குதல் என்பது இந்த சமூகத்தில் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அது அல்லாஹ் ரசூல் ஒருவரும் அதை விரும்பக்கூடிய விஷயம் அல்ல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கும் மனப்பான்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களுக்கு ஊட்டினார். அல்லாஹ்வும் அதை பிரகடனப்படுத்தினார், குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய உறவினராக இருக்கக்கூடிய மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது இட்டு கட்டக்கூடிய அந்த நிகழ்விலே பல பேர்கள் இட்டு கட்டி சொன்னார்கள் அல்லவா? அதிலே இந்த மிஸ்தாஹ் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபியில் ஈடுபட்டார். மிகவும் ஒரு துயரமான ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வு. அப்படிப்பட்ட அந்த நிகழ்வை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய உறவினர் தான் இந்த மிஸ்தாஹ். மாதமாக உதவி தொகை செய்து கொண்டிருந்த அந்த மிஸ்தாஹ் வாங்கி கொண்டிருந்தார் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக. இந்த நேரத்தில் அவர்கள் இட்டு கட்டி தன்னுடைய மகளை இட்டு கட்டி சொல்லியிருக்கிறார் என்பதற்காக வேண்டி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், இனிமேல் நான் இந்த மிஸ்தாஹ்க்கு ஒரு பொழுது நான் எந்த விதமான உதவி உபகாரமும் செய்ய மாட்டேன் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் உடனே ஒரு ஆயத்தை இறக்கினார். அலா துஹிப்பூன யக்ஃபிருல்லாஹு லக்கும், நீங்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டு இறைவனிடத்திலே மன்றாடுகின்ற பொழுது அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்க நாடுகின்றான், அதை மன்னிக்கின்றான் அல்லவா? அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் பிரியப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு செய்த துரோகத்தை அடுத்தவர்களை நீங்கள் மன்னித்து வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆயத்திலே சொல்கின்றார். அல்லாஹ் துஹிப்பூன, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நீங்கள் பிரியப்படவில்லையா? அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டாமா என்று அல்லாஹ் அந்த ஆயத்தை கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மன்னிக்கின்றார்கள். மீண்டும் அவருக்கு பழையமாக அவர் உதவி செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த மிஸ்தாஹ் என்பவர் தௌபா செய்து மீண்டு விட்டார். எனவே ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய தவறுகள் செய்தாலும் அந்த தவறுகளை மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்க வேண்டும். இது முஸ்லிம்களிடத்திலே
முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டிய குணம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்வதற்காக வேண்டிதான் கடைசி நேரத்திலே இறுதி ஹஜ்ஜினுடைய அந்த பேருரையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உபதேசத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்களோ, எதை விட்டு தடுத்தார்களோ அதன்படி நாம் செயல்பட்டு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.